யாருக்காக இவ்வளவு பெரிய பாத்திரத்துல விருந்து ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட கேட்டாங்க. நானுமே இதை பத்தி இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 100 பேருக்காக விருந்து என் ஒய்ஃப் காலையில 6 மணில இருந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி ஆயிருச்சு. கரெக்டா மதிய சாப்பாடு டைம்ல எல்லாருக்குமே நம்ம விருந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி உங்கள நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க இந்த விருந்து யாருக்காக அப்படின்னு. நம்ம ரெடி பண்ண சாப்பாடை எல்லாமே பேக் பண்ணிட்டு இன்னைக்கு யார் யார் பசியோட இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கொண்டு போய் கொடுக்க போறோம். முதல்ல நம்ம ரெடி பண்ண சாப்பாடு எல்லாமே பேக் பண்ணி கார்ல வச்சாச்சு. நம்ம ரெயின்சிகா பாப்பாவும் என் ஒய்ஃபும் தான் சேர்ந்து எல்லாருக்குமே சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தரும் 2 பாக்கெட் கேட்டாங்க. சரி ஓகே பசியோட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 2 பாக்கெட்டா கொடுத்துட்டோம். இனிமே எங்களோட செலிப்ரேஷன் டே எது வந்தாலும் கேக் செலிப்ரேஷன் எதுவும் பண்ணாம இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம். அந்த செலவை பசியோட இருக்கிற மக்களுக்கு நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு முடிவை நான் எடுத்திருக்கேன். என் ஒய்ஃபோட தாய் மாமாவுக்கு இன்னைக்கு தான் பர்த்டே. அதே நாள்ல 4 பேருக்கு நல்ல விஷயம் பண்றது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் என்கிட்ட சொன்னாங்க.